ஒரு வாலிப தம்பி எனக்கு பொண்ணு பார்த்துருக்குறாங்க எங்கள் வீட்டில், அவங்கள திருமணம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கல பாஸ்டர், எனக்கு அவங்கள திருமணம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், ஏன்பா என்கிட்ட சொல்கிறேன்? உங்கள் பெற்றோர்கிட்ட போய் நீ சொல்லணும். நீ என்ன உன்னுடைய இருதயத்தில் இருக்கின்றதோ அதை போய் சொல்லு. அப்புறம் அவங்க உங்களுக்கு சரியான விதத்தில் உனக்கு உதவி செய்வார்கள். நீ எந்த விதத்தையும் அவங்க அழுத்தத்தினால எந்த விதத்திலையும் நீ தீர்மானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது உன்னோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்மானம். நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு தம்பி. அவன் முரட்டாட்டத்தினால அவன் அப்படி சொல்லலை, உண்மையாக இருதயத்தில் அந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு தடை இருந்தது. ஸோ அப்போ நான் சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினேன். அப்புறம் 2 வாரம் கழித்து அவங்க பெற்றோர்கள் அவங்க எல்லாரும் வந்து என்னை பார்த்தாங்க. வந்து என்னை பார்க்கும்பொழுது என் கையில் அவங்க திருமண அழைப்போடு வந்து என்கிட்ட அழைப்போடு வந்து கொடுத்தாங்க. நானும் வாங்கி அந்த தம்பியும் பார்த்தேன், பெற்றுக்கொண்டு நானும் அவன் கடந்து செல்லும் பொழுது அவன் என்கிட்ட வந்து சொன்னான், பாஸ்டர் நான் எவ்வளவோ சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாட்ட, எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கல, நான் அவங்களும் ஜெபித்து இதுதான் ஆண்டவர் சுத்தம்னு சொன்னாங்க, அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா. நானும் அங்கே ஒன்றும் சொல்றதுக்கில்ல, சரிப்பா நானும் ஜெபிக்கின்ற ஆண்டவர் உனக்கு நல்ல காரியங்களை செய்வாராக என்று சொல்லி நான் ஜெபித்து அவங்க திருமணத்தையும் நடத்தியும் வைத்தோம். அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க சபைக்கு வரும்பொழுது பிள்ளையே காணும், அவர் மாத்திரம்தான் தனியாக வரார். அடிக்கடி அவர் வரும்பொழுது தனியாக வரார், தனியாக போகிற. நானும் கேட்குறேன், எங்கப்பா அவங்க மனைவி வீட்டில் இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க வரதில்லை அப்படின்னு. நான் சில நேரத்தில் ஆச்சரியப்படுறேன், ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு ஒரு அழுத்தத்தினால திடீர்னு இது உடனே செய்யணுன்ற ஒரு அவசரத்தினால பலர் மிகுந்த பிரயாசங்களை எடுத்து தவறான தீர்மானங்களை எடுக்கின்றார்கள். சில நேரத்தில் பெற்றோர்கள் கூட இதில் ஞானத்தோடு நடப்பது அவசியம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள், அதுவும் முக்கியமாக பொண்ணை பார்ப்பதோ மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது நீங்கள் பொறுத்திருந்து சரியான தீர்மானத்தை தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு நடப்பது மிக ஒரு அவசியமான ஒரு காரியம். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும். வாலிபரையும் பார்த்து சொல்றேன், ஒரு அவசரப்பட்டு திடீர்னு ஒரு ப்ரொபோசல் வருது, அவங்க சொல்றாங்க இன்னைக்கே நீங்க பதில் கொடுத்துடணும், இன்னைக்கு சாயங்காலமே நீங்க பதில் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதுல எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது. அழுத்தத்தினால அல்ல ஒரு ப்ரெஷர்னால ஒரு தீர்மானத்தை என்றைக்கும் எடுப்பது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் வராது. ஆண்டவருடைய வழி நடத்துதல்ல எப்பொழுதும் ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பணும். ஆண்டவருடைய சமாதானத்திற்காக நாம் தேடி காத்திருப்பது அவசியம். ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும் பொழுது என்ன வந்தாலும் என்ன நடக்கலனாலும் அந்த உறுதியாய் நடப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதுதான் சொல்றேன், சமாதானத்தோடு நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா திருமணத்துல என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க உறுதியா நிற்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா திருமணம் ஒன்னும் பரலோகம் போல இருக்கும்னு நான் சொல்லல. எல்லா திருமணங்களும் சண்டை இருக்கதான் போகுது. புதிய தம்பதிகள் நல்ல சண்டை போடுவார்கள் தான். ஆனால் நீங்கள் அந்த தீர்மானத்தை சமாதானத்தோட தேவனுடைய வழிநடத்தல் உறுதியோடு எடுத்தீங்கன்னா பாத்திரம் பறந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க சொல்வீங்க, ஆண்டவர் எனக்கு இதை வழிநடத்தினாரு. ஆனால் அம்மா நீங்க சாகிற வரைக்கும் நான் உன்னோட தான் இருக்க போறேன், ஐயா நீ சாகிற வரைக்கும் உன்னோட தான் இருக்க போறேன், உறுதியா தேவன் என்னை வழி நடத்தினார் என்ற உறுதி நமக்குள்ள இருக்கும்.